தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், KC கருப்பண்ணன், KP அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடனிருக்கிறார்கள். இன்று காலை தருமபுரிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிற பொழுது தருமபுரி சாமியாபுரம் கூட்ரோட் பகுதியில் அதிமுகவுடைய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அரூர் ரவுண்ட் டவுனில் இருந்து டிராக்டரை ஓட்டி விவசாயிகளுடைய பாதுகாவலன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அங்கிருந்த டிராக்டரில் அவர் வந்தார். விவசாயி போன்று தலையில் பச்சை நிற தலைப்பாகையோடு டிராக்டர் ஓட்டி வந்தது அந்த பகுதியில் இருந்த அனைத்து தரப்பு விவசாயிகள், பொதுமக்கள், அதிமுக தொண்டர்களை உற்சாகமடைய செய்தது. தொடர்ந்து தற்போது தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பரிசுகளையும் அதே போன்று பதக்கங்களையும் பாராட்டுகளையும் அவர் வழங்கி வருகிறார், தெரிவித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம் என்கிற மிகப்பெரிய அளவில் ஒரு கல்வி நிறுவனத்தை இன்றைக்கு மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய நலனுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்து அந்த மாணவர்கள் பயனுடைய விதமாக அவர்களுக்கு வழங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.